பதை கொடுத்து உன்னை அன்னைய ஆதி சக்தி அருள் பெற வேண்டும் என்று சொல்றேன். அத முடியுமா முடியாதா? ஆமா என்ன கொடுக்க போறான் காத்து வகாது எங்க வர்ற அட போடாதே அங்க நில்லுடா நாட்படிக்கும் இதிகாசம் Thank you.
ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுற அளவுக்கு வச்சாங்க. தெரு ஓடுறது ஏதோ நான் சவுத்துல முட்டியா வாடா. அரே நீ வரல நான் வர மாட்டேன். என்னடா முதுகுல போட்டு அடி. என்னடா? கேஸ்ல அடிக்கிறேன் கேஸ்ல. வர முடியுமா முடியாதா? வர மாட்டேன். வா வா வா. நீயா வந்துட்டா சீக்கிரம் சரலாம் முடிச்சிரும் உன்னை. நான் இறங்கி வந்து வச்சுக்க வேற மாதிரி ஆகுதே. பாட்டில மரியாதை அடிதான் மரியாதை. இதான் மரியாதை. டேய் அப்படியே உட்காரு. இங்க வந்து உட்காந்து நேரம் தள்ளினா அப்புறம் நீ தான் 50,000 ரூபாய் கட்டினதுக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். சரியான பதில் சொல்லு. ஒரு பிள்ளை பத்தி தெரிஞ்சுக்காங்க. என்ன பண்ண காப்பாற்றோம், நல்லா வளர்க்கணும், பாசமா இருக்கணும். 5 சுகத்துக்காகவோ ஆசைக்காக பத்து பிள்ளை கிடையாது. நமக்கு பின்னாடி பேர் சொல்லணும். நம்ம பேரை சொல்லணும். அப்பனுக்கு ஒரு ஆபத்துனா உள்ள தான் உயிரை மண்ணு கொடுக்கணும். ஐயோ அதுக்கு தாங்காத மனசு தாங்காது. ஆமா அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்டவனே, என்ன கேட்டா உன்னால எனக்கு பொன் போற சமாச்சு கொண்டு காட்டினா கிடையாது. இல்ல உட்கார வச்சு சோறு போடுறேன்னு கேட்டா இல்ல. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற தாய் தந்தை எதுக்கு பெற்றெடுக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க பாத்துக்கிட்டா அதான் இவன் என்ன பார்த்து தேவல. வேற என்ன கேட்கல? வேற என்ன? நான் என்ன கேட்டவனே, அன்னை மாயாளியின் மரணமானது பலிதமாக சினிமா பாட்டு ஆஃப் பண்ண சொல்லலாம். வெட்டி பலி சினிமா பாட்டு ஆஃப் பண்ண இல்ல என்ன தப்பு அது? சினிமா பாட்டு ஏன்னா ரெக்கார்டிங் ஆகுது, காப்பி வரும். அதுதான் இவனை வெட்டி பலி கொடுத்துட்டாக்கா புள்ளியே பலி கொடுக்க போறியா? ஒண்ணு இவனை வெட்டி பலி கொடுத்துட்டாக்கா இங்க எங்கேயும் சாவ அடிக்க கூடாது. மல்லிகா விட்டான்னு சும்மா தான் சாவ அடிக்க. மல்லிகாவோ கொல்லிகாவோ வா. பிள்ளைங்களா இப்பயே பேச்சு வச்சுக்கிறாங்க பிள்ளையா? இந்த கேள்வி இப்பயே போல வாயாடுது. அறியாத்துல என்ன மாமியார் கூட வாய்ந்துருக்குன்றா போன 3 நாளே போய் கோழி பிடிச்சது பண்ணியா கொஞ்சம் பரவாயில்ல பெலா செட்டாடும். அவன் மடுக்கா போட்டான் கரண்ட் வச்சுக்கிட்டு பண்ணி மாட்டேன். ஆமா நான் பண்ணி கரண்ட் வச்சுக்கிறேன். 11 மணில தான பண்ணி ஒண்ணும் மாட்டீங்குது. இன்னும் மாட்டலப்பா, வந்து போடுறப்பா. மாட்டு வந்தா எதிர்பார்த்துக்கிறீங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களா? அதாவது வரல காட்டினா வரலே முழுகுது. இது என்னத்துக்கு? ஆத்திர போட்டதா அச்சு போகாது. பாவம்பா, எப்படிப்பா பண்ணி கொடுக்கறது? பாவம்பா. டேய் நான் வாழணுன்றதுக்காக என் பிள்ளையா இருந்தாலும் சரி, அது சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பலி கொடுத்துருவேன். பலி கொடுத்துடணும். எனக்கு தேவை நான் நல்ல முறையில வாழணும். அப்படியா கொஞ்சம் வர வாங்கி வச்சிருங்க. வர வேண்டாம். தேவரை சிறை வைக்க வேண்ட மாட்டேன். ஆமா என் பிள்ளைய வச்சு பலி கொடுத்துறேன். ஊரார் பிள்ளை கொடுத்தனா? யாரும் கிடையாது. அதுக்கு நான் வர வச்சு இல்ல உன் பிள்ளை கொடுத்தனா? இல்ல கிடையாது. என் பஞ்சாயத்து வராங்க. மொத்த பேர் பஞ்சாயத்து வரான்னு சொல்லு. அம்மா லீவ் போட்டு வந்துச்சு. ஏய் வர முடியாது. என்னால பேச
ஏய், நான் அப்பதானே பின்ன என்ன சொல்றேன்? ஏய், நான் அப்பதானா? ராஜா, நான் அப்பதா. நான் தேவை பின்ன. ஏய், நான் தேவைனா? ஏன் என்ன பயப்படுறா? இல்ல என்ன பாத்து பயந்துறானே தெரியல. கேளு பயந்துங்க. சொல்லு, அப்பதா. அப்பான்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன். ஏங்க சும்மா இருங்க. என்ன? நல்லபடியா உன்னை பார்க்க வந்தவன் இப்படி பயப்படுறான் காரணம் என்ன? நான் புள்ளைய இப்பதான் பாக்குறேன். புள்ளைய இப்பதான் பாக்குறேன் நானு. வயதில் வராம அங்கிருந்து. அப்பதானே உன்னை பயப்படுறாரு. நானே வந்து சொல்லு. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி குழந்தை பயப்படுறா? என்ன தெரியுது? யாராவது பார்த்து அது என்ன பார்த்து வயது என்ன? பயம் கட்டினாங்களா? என்ன இல்லை, ஆச்சு? என்ன அச்சாங்க சொல்லு, நான் கேவலத்தை நான் போடுறேன். நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி பயப்படுறான் அவன்? குழந்தை பயப்படுத்து. நீ சொல்லாண்டா. சொல்லு. அப்பாதான்டா. அப்பா இப்பதான்டா இருக்கிறேன். அப்பா கிட்ட என்னங்க, சொல்லு. நல்லபடியா வந்தவன் இப்படி பயப்படுறான். எதுக்காக பயப்படுறான்? யாராவது பயம் கட்டினாங்களா? சொல்லுங்கன்னு சொல்றேன். எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இல்லையே உன்னை தெரியல. பார்த்தாங்க பயப்படுறான் அவன். என்ன பார்த்தா? ஆமா. என்ன பார்த்து பயப்படுற? ஏங்க, உன்னை பார்த்தா பயப்படுறான். சொல்லுடா. அவன் என்ன பார்த்துதான் பயப்படுறான். அவனை அடிச்சது நான் தான். ஏன்? ஏய், ஏய், ஏன்? அவன் அடிச்சது நான் தான். எதுக்கு அடிச்சீங்க? ஏன் அடிச்சேன்? எதுக்கு அடிச்சேன்? ஒரு பிள்ளை பத்திக்கிட்டு எதுக்காக? பேரு புகழ் சொல்வதற்காக. பேர் சொல்றதுக்காக. ஆமா. தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் உயிரை முன்னே கொடுக்க வேண்டுமா கூட ஆனவா? ஆமா. அவன் தானே புள்ள. ஆமா. அவன் தானே உத்தம. ஆமா. அவன்தான் சத்தியம். ஆமா. அப்படி இருக்க அன்று ஒரு நேரத்தில் வாங்கலுக்கு வரப்பட தெரியலவா? உண்மைதான். வரம் பெற்று விட்டு உன்னிடம் போய் வரைச்சி அந்த வரம் படிக்க வேண்டும் என்றால் வரம் பணிதமாக வேண்டும் என்றால் நரபலி வேண்டும் என்று கேட்டா நரபலி. நரபலியா? ஆமா. மாகாளியா? அந்த நரபலி எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தாய்க்கு தலைமகளா இருக்கணும். தலைச்ச கருவை சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையா இருக்கணும். இருக்கணும். அந்த தலைச்ச பிள்ளைக்கு 16 வயது நிரம்பிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். நானும் தேடினேன். நாடு நகரம் ஃபுல்லா தேடினேன். யாருமே கிடைக்கல. கிடைக்கல. நாரதர் ஆலோசனை பிரகாரம் இப்போது நீ யார்? உன்னோட தாய் தந்தைக்கு நீ எத்தனை மக? முதல் மக. முதல் மக. நானும் முதல் மக. அப்படி இருக்கும்போது நம் இருவருக்கும் ஒன்று சேர்ந்து பிறந்த இந்த பிள்ளை தலைச்சம் பிள்ளை. ஆமா. இப்ப வயசு 16 வயசுடி அவனுக்கு. அதனால அப்பனுக்காக நான் என்னத்தை கேட்டேன்? ஆஸ்தி அந்தஸ்து கேட்டேன். சொத்து சொகந்திரமா கேட்டேன். இந்த அப்பனுக்காக பலிக்கு வராதா? ஏன் அப்படிக்காக உயிர் கொடுக்கணும்? அதுக்கான துருப்பப்பா. ஆனாதே. என் ஆனந்த வாழ்வு பறிபோனதே. என் ஆனந்த வாழ்வும் பறிபோனதே. அலைக்கடலில் அலைகடலில் துரும்பு போல ஆனதே. ஆனந்த வாழ்வு பறிபோனதே.
அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆழ்ந்த வாழ்வு பறிபோனதே அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே போனதே ஒரு பெற்ற பிள்ளையை வெட்டுவதற்கு யாருங்க உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? உனக்கு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? எனக்கு தேவையான அருள். அந்த அருணை பாருங்க நிரந்தர வாய்க்காங்க அது நிரந்தர வாய்க்காங்க இல்ல. பிள்ளையை பறி கொடுத்து வாழ வாய்க்க நிரந்தர வாய்க்காங்க வேணாங்க அது விட்டுருங்க வேணாங்க ஒரு பிள்ளை விட்டுட்டுமா ஒரு பிள்ளைங்க காய்ச்சி கொடுக்காதீங்க நான் சொல்லுது. ஒரே ஒரு பிள்ளை ஊர்காட்டு பிறந்த உத்தம பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை ஏன் இந்த ஒரு பிள்ளை சத்தாதான் சாவட்டும் இன்னொரு பிள்ளை பத்தினா போச்சு போல இன்னொரு பிள்ளை பத்தினா போச்சு அறிவு காஸ்திக்கு அழகா ஒரு பிள்ளையை கொடுத்த பாவி தெய்வம் உனக்கு ஏங்க இப்படிப்பட்ட குழந்தை கொடுத்தா என் குழந்தை சாகடிச்சு தான் வாழணுமா அப்படிதான் இருக்கணுமா எனக்கு தேவை உயிர் பலி கொடுத்த முடியுமா அத்தா, ஒரு பிள்ளையின் பாசம் பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் அவன் 300 நாள் கருவில சுமந்து அவளை பேணி காத்து வளர்த்து இன்பத்துமங்களை அனுபவித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து மல்லிக்கு முன்னே செல்ல விட்டு பின்னாடி அழைக்க பார்க்கக்கூடியதாக பெற்ற தாய் 16 வயதுல இருந்து என் மகளை நான் வெட்ட போறேன் கொடுத்தேன் நான் கொடுப்பேன் சரி என் மனம் மாற போவது கிடையாது எனக்கு தேவை அவன் பலி கரம்பு சொல்லி பத்திமா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மறப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை
பசி கூட அடக்கி கொண்டு அந்த பிள்ளை பத்தி தீர்ந்தா போது நினைப்பாங்க ஒரு பெற்ற தாய். அவதான் உண்மையான தாய். அதான் நான் எல்லாம் பட்டினியா ஒரு நாழிகை நம்பதி ஒழிக்க மாட்டாய். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மென்மையாய் நாம் வாழ அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட மறப்பவர் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. என்ன பலி கொடுங்க, நான் வந்துடுறேங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னா நான் வரேங்க. காளிகா தேவிக்கு என்ன பலி கொடுத்துருங்க, என்ன சாகடிச்சிருங்க. என் பிள்ளையோட சேருங்க, என் குழந்தையோட சேருங்க, என் குழந்தை விட்டுருங்க. என் வாழ்க்கை தேவைங்க, என் பிள்ளை வாழுங்க, என் குழந்தை விட்டுருங்க. ஐயோ, உன்னை பெற்று ஒரு பரணாடியாம நீ பாவி பலி கொடுங்க. நான் உன்னை ஊருக்கு அடிக்குமா உலகத்துக்கு அடிக்குமாடா? பாய் கிட்ட அடியாய சொல்ல. அவன் யாரு? உன்னுடைய பிள்ளை. ஆமா அவன் உன்னுடைய மகன். ஆமா. எத்தனை நாள் சுமந்த? 300 நாள் 10 மாசம் 10 மாதம் 300 நாள் சுமந்தேன். சுமந்தேன். நாங்க என்ன உன்னை 10 மாசம் சுமக்க சொல்றோமா? ஏன் 5 மாசம் எங்க கிட்ட கொடுத்து நாங்க சுமக்க மாட்டோமா? ஆனா உடனே நான் 10 மாசம் சுமந்தேன். 10 மாசம் சுமந்தேன். 10 மாதம் சுமந்துச்சு. கம்முடாக கேவியா அப்பன் பண்ண வாயில வந்து நம்ம துந்துறாதீங்க. ஆனா உன்ன 10 மாதம் சுமந்த 10 மாதம் சுமந்த உங்களை எவடி 10 மாசம் சுமக்க சொல்றா? ஏன் 5 மாசம் ஆம்பளை கொடுத்து நாங்க சுமக்க மாட்டோம் சொல்றோமா? சொல்லு சொல்லு பார்க்கலாம். நாங்க சுமக்க மாட்டோம் சொன்னதான் தப்பு. நீ கொடுக்கல நாங்க சுமக்கல. ஒன்னரை ரூபாய் கவுரு கட்டி போற தாலி கவுருனாங்க. கல்லச்சு கட்டலம்மா. பாரி எடுத்து வச்சு மேல என்னுடைய மகன் சொல்றீங்க. நான் இல்லாம இந்த குழந்தை நீ பெத்துக்கிறியா? அது இயற்கைங்க. சொல்லு. அது இயற்கை. ஆ. நீ நான் சேர்ந்தாதான் பிள்ளை. ஆனால் உரிமை என்பது தாயின் பாசம் தான். தாயின் பாசம் தான். தாயின் பக்கம் தான் பாசம் அதிகம். ஆ, ஆனால் தகப்பனுக்கு அதிக பாசம் கிடையாது. வாஸ்தவம் தான். தகப்பனுக்கு பாசம் கிடையாது, தகப்பனுக்கு அன்பு கிடையாது, பிள்ளை மீது உரிமை கிடையாது அப்பனுக்கு. பெத்துக்கத்தோடு உங்க கடமை எல்லா உரிமையும் உங்களுக்கு தான் உண்டு. அதான உண்மை, அதான சொல்ல வர. நான் 2 கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. எல்லாருமே சேர்த்து சொல்லுங்க. இந்த உலகத்துல இப்ப தப்பு நான் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்ப சொத்து சுதந்திரம் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு 5 ஏக்கரோ இல்ல ஒரு 10 ஏக்கரோ பம்ப் செட்டோ நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஐயா விதிவசத்தால நான் செத்துட்டேன். கம்முன்னு உக்கார கேள்விய. அப்படி தப்பு நான் செத்துட்டேன்னு வச்சுக்க. அந்த சொத்து மொத்தம் யாருக்கு போய் சேரும்? பெத்த பிள்ளைக்கு போய் சேரும். பெத்த பிள்ளைக்கு போய் சேரும். ஆமா. சரி, இப்போ வங்கி கணக்குல ஒரு 10 லட்சம் ரூபாய் என் பேர்ல இருக்குன்னு வச்சுக்க. நான் செத்துட்டேன், அந்த பணம் யாருக்கு சொந்தம்? நான் பெத்த பிள்ளைக்கு தானே சேரும். ஆ? ஆமா. நீ பெத்த பிள்ளைக்கு போய் சேரும். ஆமா. நான் சேர்த்து வைக்கிற சொத்து அவளுக்கு தேவைப்படும். நான் சேர்த்து வைக்கிற பணம் அவனுக்கு சேரணும். அப்ப பாசம் எனக்கு சேரக்கூடாதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லு பார்க்கலாம். எந்த விதத்துல நியாயம்? அதுக்காக ஒரு பிள்ளை கொல்லுவாங்களாங்க? உலகத்தில் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பிள்ளைக்கு உண்டு. பிள்ளை மீது தகப்பன் எடுத்துக்கொள்ள உரிமை. அது பாச போராட்டம். அது பெற்ற உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. பிள்ளைக்கும் மகனுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய அந்த பாசம் நான் மீது பாசம் இல்லாமலாம்
ஏன் கூப்பிடுறேன்? வேற யாரும் கிடைக்கல. கிடைக்காத காரணத்தால அவனை வெற்றி வடிவெடுத்து காலை நினைக்கிறேன். என்னுடைய மகன் சொல்றியே உண்மைதாண்டி. அவன் உன்னுடைய மகன் தான். அவன் உன்னுடைய மகன் தான். அவன் உன்னுடைய மகன் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என்னுடைய ரத்தமா இருந்திருந்தாக்கா, அவன் உண்மையா எனக்கு பிறந்திருந்தாக்கா நான் கூப்பிட்ட உடனே என் கூட பலிக்கு வந்திருப்பாப்பா. என்னை வெட்டி பலி கொடுத்து காலின் அருளை பெருங்கப்பா அப்படின்னு என் ரத்தமா இருந்திருந்தா, எனக்கு பிறந்த பிள்ளையா இருந்திருந்தா சத்தியமா என் கூட வந்திருப்பாண்டி அவன். ஆமா, சத்தியமா எனக்கு பிறகுலடி. எவன் கூடயா அவனுக்கு யார் அப்ப? நானாங்க ஆமா, நமக்கு இருவருக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைங்க எப்படி நான் நம்பத்தேன்? ஐயோ எப்படி ரத்தங்க நம்முடைய ரத்தங்க என் ரத்தமா இருந்தாக்கா மறுத்து அப்ப எனக்கு அந்த உயிரை சுத்தமா பண்ணிட்டா. இந்த ஆளுக்கு வந்து ஆண்டவனுக்கு பிறந்தவளே. சொல்லாதீங்கப்பா யார் அப்ப? யார் அப்ப? உன் தாயை காலத்து அப்ப யாருன்னு சொல்லுவா? கண்ணவனுக்கு காலத்துக்கு பத்தாமல் அவ சொல்லுவா. அப்படி சொல்றீங்க கேவலப்படுத்துறீங்களே எவளா நம்முடைய பிள்ளைங்க அவன். நம்ம பிள்ளையா? நமக்கு பிறந்த பிள்ளைங்க பிள்ளையா ஏன் இருந்திருந்தாக்கா இப்படிலாம் பேசுறீங்க நீ சொல்லப்போ அப்பா கூப்பிடுறாரா? போய் பலிக்கு போற சொல்லு. யாருங்க சொல்லுவா யாருங்க சொல்லுவா நீ சொல்லு. நம்முடைய அப்பா பாப்பா உன்னை வெட்ட போறாரு போன்னு சொல்லுவாரா ஏய், போடி. ஒரு பிள்ளை போட போட்டான். 10 பிள்ளை கொடுக்க நான் தயாராகிறேன். பத்து போல நீ தயாரா இருக்கிற. இந்த பிள்ளை போனதான் போட்டுமே. அப்படி இருந்து என்ன நீ சாதி போறா? உலகத்துல இருந்து என்ன சாதி போறா? இருந்து என்னங்க சாதிக்க போறாங்க? தலைவிதி இப்படியெல்லாம் பாவி தெய்வம் ஏந்தணும் உன்னை வாழ விடாம இப்படியெல்லாம் தடுக்கணும் பாவி தெய்வம் ஆமா ஆமா. உன்னை எதுக்குடா படுத்தா பாவி நான் எதுக்குடா உன்னை காப்பாற்ற பெற்றெடுக்கணும் உன்னை 16 வயதுல உன்னை வெட்ட போறேன்னு துடிக்கிறேன் அப்பா நான் தாலிக்கு பாப்பேனா பெற்ற மகளுக்கு பாப்பேனா நான் யாருக்காக வாழ வேண்டாம் நான் யாருக்காக வாழ வேண்டாம் அவன் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? அதை கேட்டு சொல்லு.